Hi friends, எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டி நகர் ஷாப்பிங் போயிருந்தோம். சும்மா பசங்களை வீட்டில் இருக்கனால வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு டி நகர் தான் வந்திருந்தோம். இது டி நகர் சரணா ஸ்டோரு. இங்கே பசங்களுக்கு டாய் செக்ஷன் இந்த இடத்துல விளையாடுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. பரவாயில்ல, இது எல்லாமே ஃப்ரீ தான். பசங்க நல்லா ஜாலியாக விளாண்டாங்க. பெரிய பசங்களுக்கு விளையாட இல்லை, சின்ன பசங்களுக்கு தான். அவன் நல்லா சின்ன என்ஜாய் பண்ணான். பெரிய பசங்க கேம் மாதிரி இருந்துச்சு, அதில் கேம் விளாண்டான். ஒரே இன்றைக்கி நல்லா இருந்துச்சுங்க. பெரியவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ட்ரெஸ் எடுத்தோம், ஒரு பேண்ட் எடுத்தோம். அப்புறம் அங்கேயே ஃபுட் கோர்ட்டில் இருந்துச்சு. ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட போயிருந்தோம். அங்கே என்ன சாப்பிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், பேல்பூரி, இது வெஜ் ரைஸு, வெஜ் பிரியாணி, அப்புறம் பாவு பஜ்ஜி அவன் சாப்பிட்டான். அப்புறம் சன்னா மசாலா சாப்பிட்டார் அவர். ஒரு காஃபி குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி அப்படியே டி நகர் ஜெயச்சந்திரனுக்கு வந்திருந்தோம். அங்கே ஸ்லிப்பர் எடுக்கலான்னு சொல்லிட்டு பையனுக்கு ஸ்லிப்பர் எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்தோம். அங்கே செருப்பு வாங்கிக்கிட்டு அப்புறம் அவருக்கு 2 டிஷர்ட் எடுத்துருந்தோம். அங்கே டிஷர்ட் எடுத்துகிட்டு அப்படியே டி நகர் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே டி நகர்லேயே என்ஜாய் பண்ணோம். அப்புறம் அங்கே டி நகரில் காய்கறி கடை இருக்குது. நாங்கள் காய்கறி வாங்கிக்கிட்டு இன்றைக்கி இப்போ தான் வீட்டுக்கு வந்தோடனே வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். அங்கே காய் எல்லாமே விலை கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் காய் வாங்கிட்டோம். அப்படியே இன்றைக்கி டி நகர் சூப்பராக இருந்துச்சு. இது வாட்ச் ஜெயச்சந்திரில் வாட்ச் இருந்துச்சு. எல்லாமே விலை கம்மியாக தான் இருந்துச்சு. இல்லை வாட்ச்லாம் நாங்கள் வாங்கலை, சும்மா காட்டணும்னு சொல்லிட்டு பாருங்கள். நாங்கள் செருப்பு டிஷர்ட் வாங்கினோம். அவனுக்கு பேண்ட் எடுத்தோம். மற்றபடி அந்த ஷாப்பிங் பண்ணல. சும்மா இந்த நாள் எப்படியே என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பட் ஆனால் செலவு அதிகமாச்சு தான். என்ன பண்ணுறது, பசங்களுக்கோசரம் போயிட்டு வந்தோம். பசங்க இன்றைக்கி வெளியில் போகணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் போவோம், பசங்களை கூப்பிட்டு போக மாட்டோம். டியூஷன் அது இதுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு சரி இப்போ தான் ஃப்ரீயாக இருந்துச்சுங்களா, நானும் வரமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காய் வாங்க வந்தோம். அப்படியே காய் வாங்க இவன் பாருங்கள் எப்படி கழிச்சு கட்டுறான்ட்டு 2 பசங்களும். என்ன பண்ணுறது, இவங்களெல்லாம் வீடியோவில் நம்ம காட்ட வேண்டியதாக இருக்குது. இவனுங்க வேணுக்குனே பண்ணுறானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஜெயச்சந்திரில் அங்கேயும் ஃபுட் கோர்ட் இருக்குது. அங்கே பீஸா சாப்பிடுவானுங்க. அதனால் அங்கே போயிருந்தோம். பீஸா சாப்பிட்றது எடுக்கல. ஆனால் அங்கே பீஸா நான் ஆர்டர் போட்டேன். இவன் பில் போட்டுட்டு இருந்தேன்னா என் வீடியோ எடுக்கவும் என் காலில் பிடிச்சிக்கிட்டான். அப்புறம் பீஸா எடுத்துக்கிட்டு அப்புறம் இவனுக்கு இந்த ஸ்லிப்பர் எடுத்தான். அப்புறம் அவனுக்கு ஒரு செருப்பு எடுத்தோம். அது வீடியோவில் வரல. அப்புறம் நாங்கள் 2 பேரும் அவங்க 2 பேத்துக்கு செருப்பு எடுத்துக்கிட்டாங்க. அவருக்கு டிஷர்ட் எடுத்துக்கிட்டாங்க. பட் ஆனால் எனக்கு ஒன்றும் எடுக்கல, எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டேன். அப்படியே இன்றைக்கி ஷாப்பிங் முடிச்சுட்டு காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி தான் சண்டேவும் சாட்டர்டேவும் என்ஜாய் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்பயும் இதேமாரி போக மாட்டோம். என்னைக்கா ஒரு நாள் தேவைகள் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் போவோம், இல்லைன்னா போக மாட்டோம். ஸோ நானும் இவரும் சும்மா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு போர் அடிச்சிச்சின்னா வருவோம். பட் ஆனால் அந்த பசங்களை கூட்டிகிட்டு மேக்ஸிமம் கூட்டிகிட்டு வரமாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு இது பிடிக்காது, நடக்கிறது பிடிக்காதுங்களா. நான் வரலன்னு சொல்லுவானுங்க. இப்போ அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கணுங்கோசரம் வந்தானுங்களே வரமாட்டானுங்க. வேண்டாம்மா நான் வரல அப்படின்ட்டுவானுங்க. நாங்கள் காய்ங்க வாங்கிறதுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கணுன்னா நானும் அவரும் வருவோம். பசங்க வரமாட்டாங்க. உங்கள் வீட்டில் பசங்க வருவாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பசங்க வருவானுங்க, ஆனால் அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் வருவானுங்க. பாய்ங்க.